ச்சே! என்ன வெயில் சப்பப்பப்பப்பா! வெயில் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குன்ட்டு வெயில் மேலே சூரியன் மேலே தான் நம்ம பழிய போடுதோமே தவிர நம்ம மேலே உள்ள தப்பை உணர்ந்துக்கிட்டே மாட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே குளுமையாக இருக்கிற ஊர் தான் நம்ம ஊர் கன்னியாகுமரி மாவட்டமுக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு வெயில் வேறு லெவல் அடிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அங்குள்ள மலையெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் மரத்தெல்லாம் வெட்டுறது. அதே தான் நம்ம ஊர்லேயும் நடக்குது. வீட்டுக்கு ஒரு மரத்தை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா மரத்தெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி அழகு செடிகளை கொண்டு வச்சுட்ருக்கோம். இப்படி வச்சா எப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெயில் வந்து குறைக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான். நீங்கள் எந்த மரத்தை வச்சாலும் சரி, எந்த அழகு செடியை வச்சாலும் சரி பயன் தராது. பனை மரத்தை வைங்க மக்கா. உங்களோட குளத்துக்கரை, ஓடை, அப்புறம் உங்கள் வீட்டை சுற்றி எங்கேயாவது காலி இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பனங்கொட்டையை விதைச்சி விட்ருங்க. அந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும், இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த பனைமரம் வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பனைமரம் மட்டும்